இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை திருச்சியை மையமா வச்சு நடந்த கற்பனை கதை. இந்த கதையில நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் நம்மளை தேடி வரும். அது பத்தின கதையை தான் வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 பசங்க 2 பொண்ணுங்க குரூப்பா உட்காந்துக்கிட்டு காஃபி ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம கதையில வரப்போற இம்பார்ட்டன்ஸ் ரோல்னு நினைப்பீங்க. இவங்க ஜஸ்ட் நம்ம பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். இந்த 4 பேரும் திருச்சியில ஒரு தனியார் கோச்சிங் சென்டர்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க. போன மாசம் வந்த குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட்ல கிளியர் பண்ணிட்டு அடுத்த வாரம் சென்னையில கவுன்சிலிங் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே படிக்கிறத தாண்டி எங்க போனாலும் ஒண்ணா போறது சாப்பிட்றதுன்னு ஹாப்பியா இருந்தாங்க. இவங்கள்ல சூர்யா அனிதா மட்டும் ஒரே ஊருக்காரங்கிறதுனால ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒண்ணா படிச்சவங்க. ஸோ அப்பையில இருந்தே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்தாங்க. மற்ற 2 பேரும் ஆதித்யா ரேகா இவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரகாஷ் அண்ட் ஃபேமிலி. பிரகாஷ் வந்து ஒரு நேர்மையான அரசு அதிகாரி, சர்வேயரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. அழகான மனைவி, 5 வயசு ஸ்கூல் பையன் அப்படின்னு ஒரு அழகான குடும்பம். இதுல அனிதாவோட அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு கொஞ்சம் ஊர்ல பெரிய மனுஷன். ஒரு நாள் அனிதாவோட அப்பா பிரகாஷ் கிட்ட வந்து ஒரு லேண்ட் விஷயத்த முடிச்சு கொடுக்க சொல்லி மிரட்டுறதும் லஞ்சம் தரேன்னு சொல்லி கையெழுத்து கேட்கறதும் டே பை டே ஆபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காரு. பிரகாஷ் இது எதுக்கும் அசர ஆள் இல்ல. துணிச்சலா எதா இருந்தாலும் ஹேண்டில் பண்றவர். கையெழுத்து போடாம அலக்கலைக்கிறாரு. அனிதாவோட லவ் விஷயம் அவங்க அப்பா காதுக்கு போயிடுது. இது தெரிஞ்சுக்கிட்ட அனிதா சூர்யா கிட்ட போன்ல தகவலை சொல்றா. நம்ம எப்படியும் போஸ்டிங் சென்னையில தான் வாங்க போறோம். நாளைக்கே நம்ம சென்னைக்கு போயிடலாம். இதுக்கு மேல என்ன எங்க அப்பா என்னை எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாரு அப்படின்னு சொல்றான். அவனும் சரி பேக் பண்ணிட்டு இயர்லிங் மார்னிங் வந்துடு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். பிளான் பண்ணபடியே மார்னிங் பைக்ல திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க பைக்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு அனிதா அப்பா அவங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு கார்ல அவங்கள ஃபாலோ பண்றாங்க. பிரகாஷ் வீட்டுக்கிட்ட ஸ்கூல் பஸ் ஒன்று வந்து நிக்குது. அதில் பிரகாஷ் பையன் எப்பவும் ஸ்கூலுக்கு போகிற அந்த பஸ் தான் அது. பிரகாஷ் பையன் பஸ்ஸில் ஏற போகும்போது சூர்யா அனிதா ஓட்டிட்டு வந்த பைக் மோதி பையனோட கால் உடஞ்சி போச்சு. சூர்யாவும் அனிதாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பக்கத்தில் போயிட்டு நடந்த விஷயத்த ஆதித்யா கிட்ட சொல்கிறாங்க. ஆதித்யாவும் ஒரு பிளேஸ் சொல்லி அங்கே போயிட்டு தங்கியிருங்க, 2 பேர் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறான். பிரகாஷும் அவங்க மனைவியும் பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பையனை அட்மிட் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆதித்யாவும் ரேகாவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக யாருக்கும் தெரியாத இடத்துல அவங்கள தங்க வைக்கிறாங்க. பிரகாஷையும் அவங்க மனைவியும் டாக்டர் கூப்பிட்டு பையனோட கால் 2மே ரொம்ப அடிபட்டிருக்கு, உடனே சர்ஜரி பண்ணணும், பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 10 lakhs ஆகும், உடனே ரெடி பண்ணி கவுண்டரில் கட்டிடுங்கன்னு சொல்கிறாரு. பிரகாஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேர்மையாக இருக்கிறதால வர சம்பளம் வீட்டுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். அவனும் ஒய்ஃபும் பேங்க்கில் இருக்கிற எல்லா பணமும் வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு 5 லட்சம் வரையும் கட்ட முடிஞ்சுது. மீதி 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேங்க்குக்கு போயிட்டு லோன் கேட்டு பார்க்குறான். அங்கேயும் கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்க போலீஸ் வந்து அனிதாவையும் சூர்யாவையும் எல்லா இடத்துலையும் தேடுது. ஆதித்யாவும் ரேகாவும் மிட் நைட்டில் தங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக எலக்ட்ரிக் பைக்கில் அந்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்காங்க. நைட்டில் ரோந்து பணியில் இருக்கிற போலீஸு அவங்கள மறித்து இந்த டைமில் எங்கே போகிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. நைட் ஷோ பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் லைசன்ஸு இன்சூரன்ஸு எல்லாம் எடுத்து காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எடுத்து எல்லாம் காட்டுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் பிரகாஷ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். ஆதித்யாவும் ரேகாவும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு பிரகாஷ் அவங்கள தன்னோட ஃப்ரெண்டு காரில் விரட்டிட்டு வரான். அதுக்குள்ளே ஆதித்யாவும் ரேகாவும் பயத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க. பெட்ரோல் போலீஸு பிரகாஷ் கிட்ட யாரா நீ, அவங்கள எதுக்குடா துரத்துற அப்படின்னு கேட்குறாரு. அவனும் அவங்கள பார்த்து எங்கே வச்சுருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை அப்படின்னு அதட்டில் கேட்குறான். எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே பெட்ரோல் போலீஸு அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆதித்யாவோட அப்பா ஒரு பத்திரப்பதிவு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கிறவர். நடந்த விஷயத்த அனிதா அப்பா கிட்ட ஃபோனில் சொல்கிறாரு. இன்னும் ஒரு வாரத்தில் 4 பேருக்கும் சென்னையில் கவுன்சிலிங் இருக்குது. இந்த சமயத்தில் எஃப்ஐஆர் போட்டு பசங்களோட லைஃபு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஆக வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. பிரகாஷ்க்கு அவனோட ஒய்ஃபுக்கிட்டேருந்து ஃபோன் வருது. மீதி பணமும் கட்டியாச்சுங்க, பையனுக்கும் ஆப்ரேஷனும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறா. அனிதா அப்பா ஆதித்யா அப்பா கிட்ட 5 lakhs கொடுத்து நீங்கள் கொடுத்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிரகாஷ் பையனுக்கு பே பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாரு. தன்னோட பொண்ணால் தானே இப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. தன்னோட ஈகோ ரவுடித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரகாஷ் கிட்ட அந்த லேண்டு விஷயத்த நான் லீகலாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாரு. பிரகாஷும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறான். அனிதாவும் சூர்யாவும்
எல்லா சூழ்நிலையும் சரியானதுக்கப்புறம் பிரகாஷ் வீட்டுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? நேர்மைக்கு கிடைத்த வெற்றி. கடவுள் நமக்கு எந்த வழியிலாவது நமக்கு தர வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நன்றி. தேங்க்யூ.